ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காடை முட்டைகளை வச்சு ஒரு ஈஸியான எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ காடை முட்டைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி விட்டமின் B1 தயாமின் வந்து 140% இருக்குது. இந்த B1 நம்ம எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸை நம்ம பாடி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு B1 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக சொல்லப்போனால் இதில் ஜென்ரல் க்ரோத்துக்கு தேவையான நியூட்ரிஷனும் அதே நேரத்தில் ஐக்யூ டெவலப் ஆகிறதுக்கு தேவையான விஷயங்களும் இதில் நிறைய இருக்குது. இப்போது இது காடை முட்டை பேக்கெட் நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கேன். எவ்வளோ குட்டி குட்டியாக டிசைனாக அழகாக இருக்குது பாருங்களேன். காடை முட்டைகள் வாங்கும்போது கண்டிப்பாக டேட் எக்ஸ்பைரி எல்லாம் செக் பண்ணி வாங்குங்க. இப்போ காடை முட்டைகளை வேக வைக்கிறது டைமிங்ஸ் பார்ப்போம். தண்ணி கொஞ்சம் நைட்டாக பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு முட்டைகளை அதுக்குள்ளே போட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். காடை முட்டையோட குக்கிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக 5 to 6 minutes. நல்லா தண்ணி கொதிக்கட்டும். 5-6 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு இந்த முட்டைகளை அந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதால முட்டையோட ஓடு ஒட்டாமல் ஈஸியாக நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு வரும். குக்கிங் டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சுனாலும் முட்டைகள் வந்து ஹார்ட் ஆகிடும். இப்போ நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம். இதுக்கு பெரிய வெங்காயம் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன், நல்லா பெருசாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்மாஷரில் போட்டதுனால எனக்கு வெஜிடபிள் சாப்பரில் போட்டதுனால நல்லா மையாக இருக்குது. இதை தவிர ஒரு 1.5 இன்ச்சு இஞ்சி, 2 பல்லு பூண்டு நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுனாலும் பேஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போது நம்ம ஒரு அகலமான பேனை சூடு பண்ணிக்கலாம். அதில் எண்ணெய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகத்தை ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்கள் பேஸ்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா வெங்காயம் வதக்கினதுக்கு அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி நிறமாக மாறினதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற தக்காளிகளை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா குக் ஆகணுங்க. இப்படி எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஒன்றோட ஒன்று மர்ஜ் ஆகி சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மசாலா பவுடர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா பவுடர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு சில்லி பவுடர், மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் மிளகு ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறைய இருக்கிற ஒரு ஃபுட்டு. ஸோ கண்டிப்பாக டைஜஷனுக்கு நம்ம மிளகு சேர்த்தே ஆகணும். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கோம். அதுக்கு மேலே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், அதே சமயத்தில் ஒரு பிஞ்ச் அசஃபோடிட்டா பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான உப்பு இப்பயே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஒரு திக்கான கிரேவி வேணும்னா 50 ml தண்ணி, இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும்னா ஒரு 100 ml வரைக்கும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் இது ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும். இப்போது நம்ம முட்டைகள் ஏற்கனவே நம்ம உரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஸ்லைட்டாக கீரல்கள் போட்டுக்கலாம். ஒரு முட்டையில் 3 to 4 கீரல் வரைக்கும் போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம கீரல்கள் போட்ட முட்டையை அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரேவியை ஃபுல்லாக முட்டையை கவர் பண்ணுற மாதிரி மூடி வச்சிடலாம். மூடி போட்டு சிம்மில் ஒரு 2 to 3 minutes குக் பண்ணுங்க. அவ்வளவே தாங்க. பாருங்கள், நல்லா சுற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் நல்லா விட ஆரம்பிக்குது. நம்ம கிரேவி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் பெரட்டல் மாதிரியும் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கிரேவி பதத்துலையும் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. கொத்தமல்லி தழை போட்டு சூடாக சர்வ் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு முதல்ல ஃபுட்டோட காடை முட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு முட்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு குழந்தைங்களாக இருந்தால் 2 முட்டை போதுமானது. அதே மாதிரி பெரியவங்களுக்கும் ஸ்டார்ட் வித் 3 முட்டை வரைக்கும் ஒரு வேளைக்கு தாராளமாக சாப்பிடலாம். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுக்கு கரெக்டான அளவு நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு
எப்படி வந்ததுன்ற காமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.